ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் பயங்கரமா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த எல்லாமே சொல்லியிருப்பாரு, அதை யோசிச்சு மட்டும் பாருங்க. ஃபெலிக்ஸோட இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப கேவலமா டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு எப்படி இந்த ரீல்ஸ்லயா இருக்கட்டும், ஷார்ட்ஸ்லயா இருக்கட்டும், யூடியூப் திறந்தாவும், ட்விட்டர் திறந்தா எது திறந்தாலும் விஜய்க்கு அகேன்ஸ்டா மட்டும் எல்லாருமே பேச வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல கோடி கிட்ட செலவு பண்றாங்க. எதுவுமே நம்பாதீங்க. டிவி கீழே இருக்க ஒவ்வொருத்தரும் எந்த நியூஸை பார்த்தாலும் யோசிச்சு இது பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் அஃபிஷியலாக வந்தால் மட்டுமே நம்புங்க. இந்த விஷயம் எல்லாமே விஜய் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஒரு புழுக்கம் பயங்கரமா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த விஜய் தான், அவர் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வர நியூஸ் எதுவுமே நம்பாதீங்க. அவர் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருப்பாரு, அதை யோசிச்சு மட்டும் பாருங்க. அவர் சொன்ன பழைய வார்த்தைகள் நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணாவே போதும். புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டால் இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடராக மாறுவான். ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி புரணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா, சோஷியல் மீடியாலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் எல்லாமே பாருங்கள், நீங்கள் எல்லாமே படிங்க, பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க.